Subdivision 2. 5x minus 2 by 2 plus 2x plus x square. இதில் முதல்ல என்ன செய்ய போகிறோம், அந்த 5x minus 2 மட்டும் எடுத்துக்க போகிறோம். is equal to a into d by dx of கீழே இருக்கிறது வரிசையாக எழுதிக்கும் x square plus 2x plus 2 அப்புறம் மேலுக்கு ஒரு b. a d by dx னா x பொறுத்து இதை வகைப்படுத்தணும். பிராக்கெட்டில் இருக்கிறது x பொறுத்து வகைப்படுத்தினா x ஸ்கொயருக்கு 2x 2xக்கு ஒரு 2 வரும், கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும், அதை விட்டுடலாம். ப்ளஸ் b. இந்த பக்கம் என்ன இருக்குது, 5x மைனஸ் 2ன்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக முதல்ல என்ன கொடுக்க போகிறோம், மைனஸ் 1ன்னு கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1ன்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல மைனஸ் 1 கொடுத்தா 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் 2 0 ஆகிடும். 0 இன்ட்டு ஏ கேன்சல் ஆகிடும், பி மட்டும்தான் இருக்கும். ஈஸியாக பி மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 5, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 அப்புறம் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏ. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 கொடுத்தா 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் பி. 5 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 5 மைனஸ் 2 ஏ இன்ட்டு 2 மைனஸ் 2 0 ஆகிடும், ப்ளஸ் பி மட்டும் இருக்கும். மைனஸ் 5 மைனஸ் 2 மைனஸ் 7, இந்த பக்கம் 0 இன்ட்டு ஏ 0, பி மட்டும்தான் இருக்கும். இதுலேருந்து நமக்கு எது கிடைக்கிதுன்னா பி மதிப்பு கிடைச்சிருச்சு. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுக்கணும். எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தோம்னா இதில் 5 இன்ட்டு 0 மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏ. எக்ஸுக்கு 0 கொடுத்தா இந்த உறுப்பு 0 ஆகிடும். 0 ப்ளஸ் 2 ப்ளஸ் பி. அஞ்சு இன்ட்டு 0 0 மைனஸ் 2 மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2 2a ப்ளஸ் பின்னு வரும். மைனஸ் 2 ஈக்குவல் டு 2a. பியோட மதிப்பு கணக்கில் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், மைனஸ் 7. மைனஸ் 2 2a அப்படியே இருக்கட்டும், மைனஸ் 7 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 7. 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. 5 ஈக்குவல் டு 2a. இதுலேருந்து நமக்கு ஏயோட மதிப்பு என்ன வருது, ஏசி ஈக்குவல் டு 2 அந்த பக்கம் போனால் 5/2ன்னு வரும். ஏ மதிப்பு 5/2. ஏ மதிப்பு பி மதிப்பு ரெண்டுத்தையும் எடுத்து இதில் கொடுக்குறோம். அஞ்சு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 5/2 என்ன இருக்குது, 2x ப்ளஸ் 2 ப்ளஸ் பின்னு இருக்குது. பிக்கு பதிலாக மைனஸ் 7. 5x மைனஸ் 2 கணக்கில் பாருங்கள், 5x மைனஸ் 2 வகுத்தல் 2 ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு தானே தொகை கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த வகுத்தலில் இதை சேர்க்குறோம். ரெண்டு பக்கமும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2 சேர்க்குறோம். 5x மைனஸ் 2 பை 2 ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கமும் அதே போல் 5/2 2x ப்ளஸ் 2 மைனஸ் 7 வகுத்தல் 2 ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ தொகைப்படுத்துகிறோம். தொகைப்படுத்தும் போது ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 5/2 2x ப்ளஸ் 2 பை ஒரு தடவை 2 ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது ஒரு தடவை. அப்புறம் மைனஸ் 7 வகுத்தல் 2 ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு ஒரு தடவை டிஎக்ஸ். தனித்தனி இன்டகரலாக பிரிச்சுக்கிறோம். இது ஐ ஈக்குவல் டு இது I1, இதை மைனஸ் I2 அப்படின்னு எடுத்துக்குவோம். முதல்ல I1ஓட மதிப்பு I1 ஈக்குவல் டு I1 என்ன இது இருக்குல்ல,
இதில் 5/2 வெளியில் எடுத்துரும். இன்டகரல் மீதி என்ன இருக்குது? 2x + 2 வகுத்தல் 2 + 2x + x² இன்ட்டு dx. இதனுடைய மதிப்பு என்ன வரும்னா ஈஸியாக இதுக்கான ஃபார்முலாவை போட்டுடலாம். என்னென்ன 5/2 அப்புறம் 2 வகைப்படுத்தினா 0, அதை விட்டுடும். 2xஐ வகைப்படுத்தினா 2ன்னு வருமா? 2 இருக்குது. அப்புறம் x² வகைப்படுத்தினா 2xன்னு வரும், அதுவும் இருக்குது. கீழே இருக்கிற உறுப்போட வகையிடல் மேலே இருக்கிறதுனால இந்த மாதிரி இருந்தால் லாகுன்னு எழுதி கீழே இருக்கிறத அப்படியே எழுதிடலாம். 2 + 2x + x². ஒரு இது முடிஞ்சுது. அடுத்தது I2. I2 அப்படிங்கிறதுல கவனிங்க, I2ல் என்ன இருக்குது? 7 பொதுவாக வெளில எடுத்துரும். இன்டகரல் dx/2 + 2x + x². இதில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் மட்டும் செஞ்சோம். என்னென்னா dx/x² + 2x x² + 2x + 2ன்னு இருக்குல்ல, அந்த 2ங்கிறத 1 + 1ன்னு எழுதி. ஏன் அப்படின்னா 7 இன்டகரல் dx/, முதல் 3 உறுப்பு இருக்குல்ல, இது என்னன்னா x + 1² அதனுடைய விரிவு. கடைசியாக இருக்கிற 1 1² வச்சு 7 dx/x² + a². x² + a²ன்னு நமக்கு தெரியும், tan inverse of x/a. x என்ன? x + 1 a னா aக்கு 1ன்னு வரும், அதை எழுத வேண்டாம். tan inverse of x + 1. இப்போ இந்த I2ங்கிறதும் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் இப்போ நம்ம மொத்தமாக கணக்கில் எழுத வேண்டியது இந்த I = நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? I1 - I2 தானே எடுத்திருக்கோம். I1க்கு பதிலாக என்ன வருது? I1ங்கிறது 5/2 log 2 + 2x + x². இது I1 மைனஸ் I2ங்கிறது என்னென்னா 7 tan inverse of x + 1 ப்ளஸ் ஒரு C. அவ்வளோதான். ஓகே.